வெல்கம் டு என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற வந்து நோட்டா பட ரிவ்யூ. இதை டைரக்ட் பண்ண வந்து ஆனந்த் சங்கர். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம். டியூரேஷன் வந்து 153 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து 5th October 2018. பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா விஜய் தேவகொண்டா வந்து வருண் சுப்ரமணியமாகவும், சத்யராஜ் வந்து மகேந்திரனாகவும், நாசர் வந்து வினோதன் சுப்ரமணியமாகவும், மஹ்ரீன் பிர்ஷிதா வந்து சுவாதி மகேந்திரமாகவும் நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பை லாங்குவேஜ் படம். தமிழ்லேயும் தெலுங்குலேயும் சேம் டைம் ஷூட் பண்ணி சேம் டைம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ பட கதையை பார்த்தோம்னா வருண் வந்து ஒரு வீடியோ கேம் டிசைனர், யூகேயில் வசிக்கிறாரு. அவர்கிட்ட அப்பா வேறு யாரும் இல்லை, கனகாலமாக சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இருக்க வினோத சுப்ரமணியன் தான். அப்போ வருண் வந்து தன் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வரும் சென்னைக்கு வராரு. அங்கே வந்து ஓஃபனேஜ் தன் சிஸ்டர் எல்லாம் மீட் பண்ணிவிட்டு நைட் பார்ட்டி செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்க போலீஸ் வந்து அவருக்கு கமலையை வந்து அவர் இழுத்துட்டு அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்தோடனே ஒரு ஷாக்கிங் நியூஸ். அடுத்த நாள் மார்னிங் வந்து அவர் ஒரு தற்காலிக சிஎம்மாக பதவிக்கோன்னு சொல்லி, ஏனெண்டா வந்து வினோதன் மேலே ஒரு கரப்ஷன் கேஸ் இருக்குது, நாளைக்கு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க நியூஸ் வந்திருக்கும். ஸோ அவரும் வேறு வழி இல்லாமல் பதவி ஏற்பார். ஸோ அங்கால எதிர்பார்த்த மாதிரி வினோதன் அரெஸ்ட் ஆகி போயிடுவார். ஸோ அவருக்கு பெயில் கிடைக்க 2 கிழமை ஆமண்டபடியாக இவர் வந்து அவங்கள சொல்கிறத கேட்டுட்டு சைன் பண்ணிவிட்டு தன் வீடியோ கேம்ஸை விளையாடிட்டு இருப்பார். ஸோ இதனாடி வந்து இவருக்கு மக்களுடைய அபிப்பிராயம் நல்லதாக இருக்காது. ஆப்போசிட் சைட்டும் இவர் டம்மி சிஎம்னு சொல்லுவாங்க, ஆனால் இவர் ஒன்றுமே காதில் போட மாட்டார். இதுக்கிடையில் வந்து வினோதை அரெஸ்ட் பண்ணதை கேட்டு பெரிய கலவரம்லாம் நடக்கும். அப்போ ஒரு பஸ்ஸில் ஸ்கூல்கள் இருக்கிறது தெரியாமல் எரிச்சிருவாங்க. அப்போ அந்த ஸ்கூல்களை காப்பாற்ற முடியாமல் செத்துரும். ஸோ அந்த ஸ்பாட்டுக்கு மகேந்திரனோட வரன் வரைக்கும் அங்கே இருந்த அந்த பொண்ணு இந்த தாயாளரை பார்த்து இவர் மனம் உடைஞ்சிருவார். ஸோ அப்போ மீடியாக்கும் போலீஸுக்கு முன்னால் ஸ்பெஷல் ஆர்டர் போடுவார், யாரும் 3 நாளைக்கு வெளியே வரக்கூடாது, அப்படி மாதிரி வந்தால் எல்லோரும் சுட்டு தள்ளி அரெஸ்ட் பண்ணிட சொல்லி. அப்போ இதெல்லாம் பார்த்து விட்டு ஆக்ரோஷமான கட்டிலாம் பார்த்தோன்னே ஒப்போசிஷன் பார்ட்டி வந்து இவர் ரவுடி சிஎம்னு சொல்லுவாங்க. அது வந்து நல்ல பாப்புலர் பேரும் ஆயிரும், மக்களிடையே நல்ல வரவேற்பும் பெறும். ஸோ இதுக்கிடையில் வந்து சென்னையில் வந்து ஒரு ஹெவி ரெயின் வரும். அப்போ வந்து முன்னறிவித்தல் இல்லாமல் டேமை திறக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஆனால் எல்லாரும் வந்து வினோதண்ட ஓடஸுக்கு பார்த்துட்டுருக்கபடியாக அவர் வந்து வருண் கோபமாயிடுவார். ஸோ அவர் பேசின அப்புறம் என்ன செய்கிறான்னு யோசிச்சுட்டு யூத் இந்த ஹெல்ப் போல் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி ஆக்கள் எல்லோரையும் காப்பாற்றிடுவார், சேவ் பண்ணிடுவார். என்னதான் இடங்கள்லாம் அழிஞ்சாலும் ஆக்களை சேவ் பண்ணிடுவார். ஸோ இதுக்கிடையில் வந்து வருண்ட ஒப்போசிஷனை வந்து இவர் எப்படி மடக்கிறான்னு யோசிச்சு ஒரு இதுக்கு முதல் நடந்த ஒரு இன்சிடெண்ட், அதாவது அவருக்கு தெரியாமல் ட்ரக் பண்ணி ஒரு பார்ட்டியில் நடந்த டான்ஸுகள்லாம் ஷூட் பண்ணதை வந்து ரிலீஸ் பண்ணி அவருக்கு மக்களிடையே ஒரு பேட் இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அதே வந்து டைரக்டர் முருகதாஸ் இந்த ஹெல்ப் போல் கிளவராக ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லி இவர் தடுத்துடுவார். ஸோ மக்களிடையே அப்போ நல்ல ஆதரவு இருக்கும். ஸோ எல்லாத்தையும் வச்சு எலெக்ஷனில் போட்டு எம்எல்ஏ ஆகிடுவார். ஸோ இதுக்கிடையில் வந்து பெயில் கிடச்சி திரும்பி வர வினோதன் வந்து வார வழியிலே வந்து ஒரு பொம்பிளாஸ் அட்டாக்கில் வந்து கோமாக்கு போயிடுவார். ஸோ படத்தில் மிச்ச கதை வந்து வருண் எப்படி தன்னந்தனியாக சிஎம் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி ஆட்சி பண்ணுறாரு, அதில் வந்து அவர் சக்சீட் பண்ணுறாரா இல்லையா, அதே நேரம் வினோத் வந்து கோமாலேருந்து திரும்பி வாரரா இல்லையா ரெண்டு தான் படத்தில் மிச்ச கதை. ஸோ இது வந்து ஒரு நல்ல பார்க்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான பொலிட்டிக்கல் த்ரில்லர் படம். பொலிட்டிக்கல் பிடிக்கிறாங்க எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிருக்கும் இந்த படம். அந்த இடம் எண்டிங்கில் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இருக்குது. ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே நேரம் டிஸ்கிரிப்ஷனில் எந்த சேனல் மற்ற பட ரிவ்யூஸ் இந்த லிங்க்ஸும் போட்டிருக்கேன், ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதே நேரம் எந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.